SD Java bikes வச்சிருக்கவங்களா மார்னிங் எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படின்றத மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்னாச்சு இருக்கா? ஒரு ஆக்சுவலி இந்த வீடியோ நம்மளே ஒன்று பண்ணலான்னு தான் இருந்தோம். என்னன்னா எல்லா SD ஜாவாவும் ஒரே மாதிரி இப்போ இந்த வண்டி இருக்கா, லேட்டஸ்ட் வண்டி இருக்கா, எடுத்தோமா ஸ்டார்ட் பண்ணுறோமா போகிற மாதிரி போகாது. புல்லெட்டு கூட பிரச்சனை கிடையாது, சோக் போட்டு அடிச்சா ஸ்டார்ட் ஆயிரும். ஜாவா SD அப்படி ஆகாது. ஏன் ஆகாதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கார்பரேட்டர் இது நிறைய இதாக இருக்குது. ஆனால் அந்த வண்டி நீங்கள் ஸ்டடி பண்ணி அந்த வண்டி தான் நமக்குன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது மேக்ஸிமம் 3 கிக்ஸ்னே வச்சுக்கோங்க. 3 கிக்ஸ்னே அதிகம் நான் சொல்கிறது ஸ்டார்ட் ஆயிரும். சில பேர்லாம் இப்போ இன்னும் இன்றைக்கி ஒரு கஸ்டமர் இருந்தாங்க, வண்டி இப்போ தான் வாங்கி ஒரு 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணுறாங்களா, 10 அடி அடிச்சா தான் ஸ்டார்ட் ஆகுதுன்றாங்க. சில பேர் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ சும்மா சாம்பிள் நம்ம வண்டி ஒன்று இருக்குது, நம்ம இப்போ தான் எடுத்து நீங்கள் வேணால் எப்படி இருக்குன்னு சொல்லி வண்டியை லாஸ்ட்டாக எடுத்து ஒரு மாதம் இருக்கும். லாஸ்ட் வீடியோ இப்போ தான் எடுக்கவே இல்லை வண்டி ஆக்சுவலி. சாவி போட்டிருக்கு, இன்ஜின் சூடாக இல்லைன்னு காமியத்துக்காக பெண்டு போய் இப்படி கை வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்ன கேட்பாங்க அப்படி வண்டி ஏன்னா சூடாக இருந்தால் ஸ்டார்ட் ஆகிடும் வண்டி. ஸோ வண்டி வந்து ஃபுல்லாக கோல்டு, ஸோ சுத்தமாக இது கிடையாது. நீங்கள் வேணால் செக் பண்ணனா செக் பண்ணிக்கோங்க. பெட்ரோல் ஆன் பண்ணுறேன். இதில் நான் போட்டிருக்க கார்பரேட்டர் வந்து ஜிக்கோ கார்பரேட்டர் இதில் இருக்குது. 2 கார்பரேட்டர் இருக்குது மொத்தமாக. ஜிக்கோ பேக்கோ புல்லெட்டில் இருக்க மிக்யூனியுமே போடலாம், மிக்காதும் மிக்யூனி எது வேணால் போடலாம். இந்த வண்டியில் இருக்கிறது வண்டியில் வர செகண்ட் ஸ்லோ வைக்க ஜிக்கோ கார்பரேட்டர் இருக்குது. இந்த வண்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்லரை அழுத்துறேன். இப்போ நீங்கள் கணக்கு எடுத்துட்டிங்கன்னா நான் டிக்லரை டிக்கிள் பண்ணாமல் டிக்கிள் பண்ணி அழுத்திக்கிட்டே இருக்கேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 to 8 செகண்ட்ஸ் அழுத்திருப்பேன். இப்போ நான் என் வண்டிக்கு 7 to 8 செகண்ட்ஸ் சொல்லி எனக்கு தெரியும். அதே நான் வெளியே ஒரு SD ஒன்று நிற்குது, அதை நான் 7 to 8 செகண்ட்ஸ் அழுத்தி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகாது. இப்போ வண்டி சாவி போடுறேன். நீங்க சொல்லுங்க இது எத்தனை அடி? இப்போ சும்மா கேட்குறேன், எத்தனை அடியில் ஸ்டார்ட் ஆகும்? இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கோல்டு ஸ்டார்ட்டு வண்டி ரொம்ப நாளாக நிற்கிது. ஒரு 5 6 நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது பேர் பம்பிங். பார்த்தீங்கன்னா ஒரே கிக்கு தான் அடிச்சிச்சு. ஓகேவா? வண்டி இவ்வளோ இப்போ கூட நான் தொட்டு பார்ப்பேன், சூடாகவே இருக்காது. இன்ஜின்னு எந்த பிரச்சனையும் இது இருக்கு பாருங்க, சூடாக இருக்காது. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது, நான் எடுத்தேன்னா ஒரே கிக்கில் ஸ்டார்ட் பண்ணுறது. வர எனக்கு கேட்குற கம்ப்ளைண்ட் மெயின் கம்ப்ளைண்ட் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ நீங்கள் கேட்கல வண்டி எலக்ட்ரானிக்கில் இருக்கான்னு, கிடையாது. வண்டியில் அதே வந்தால் பாயிண்டில் தான் இருக்குது. ஓகே, வண்டியில் பேட்டரி ஆட் பண்ணியிருக்கேன், அது லைட்டிங்களுக்கு மட்டும்தான் தவிர அதே பாயிண்டில் தான் ஓடுது. வண்டியில் வந்து ஜிக்கோ கார்பரேட்டர் தான் ஓடுது. அடிச்சு அடி ஒரே சிங்கிள் கிக் ஸ்டார்ட்டில் தான் பண்ணேன் வண்டி. அது ஏன் கஸ்டமருக்கு ஆக மாட்டேது? இப்போ நான் அந்த 7 to 8 செகண்ட்ஸ் இங்கே அழுத்தி நான் டிக்கிள் பண்ணி பம்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணல, அடுத்த வண்டிக்கு மாறும். அந்த வெளியே இருக்க SDக்கு நான் இதே ப்ரொசீஜரை அந்த வண்டிக்கு போனால் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஒரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். அந்த வண்டி 10 செகண்ட்ஸாக இருக்கலாம். இல்லை ஆக்சுவலி டிக்கலர் வந்து இப்படி தான் அழுத்துவாங்க, இந்த மாதிரி இப்படி அழுத்துறது. அதெல்லாம் அந்த டைமில் பழகி நான் எதுக்கு செகண்ட்ஸில் சொல்கிறேன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த வந்து 7 செகண்ட்ஸ் கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே நான் வெளியே இருக்க SD பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் அழுத்தினா தான் ஸ்டார்ட் ஆகும். 7 செகண்ட்ஸ் அழிச்சு நான் ஸ்டார்ட் பண்ணால் 10 அடி அடிச்சா தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஸ்டடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வண்டி நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி போனோம்னா இப்போ நீங்கள் இனிமேல் எடுத்தீங்கன்னா இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் என் வண்டி ஒரே இடத்துல ஸ்டார்ட் ஆகி போயிடும். ஓகே, நார்மலாக இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னா வாங்க அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஸ்டார்ட்டே ஆகாது. ஆனால் என்ன பண்ணிங்கன்னா முன்னாடியே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு டைப் பண்ணிட்டு நான் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். அது என்ன பண்ணியிருந்தா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஜாவா ஓல்டு வண்டி வாங்க போறோம்னா அந்த பைக்கை பற்றி ஸ்டடி பண்ணி வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்டடி பண்ணி அடாப்ட் வாங்கின பிறகு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வண்டி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இல்லை வாங்கிட்டு 10 அடி வாங்குதுங்க காலைல வெளியே போகும்போதுன்றாங்க. எனக்கு நமக்கு தெரியும் இப்போ, ஏன்னா அந்த வண்டியோட இது எவ்வளோ நேரம் அழுத்தணும் நமக்கு தெரியாது. ஸோ அதை ஸ்டடி பண்ணிக்கிட்டேங்க. இப்போ என் வண்டிக்கு அந்த மாதிரி வண்டி எடுத்துட்டு வராங்கன்னா நம்ம ஸ்டடி பண்ணி சொல்ல முடியுமா? அதுதான் என்ன ஆகுதுன்னா ஸ்டடி பண்ணி சொல்கிறோம், அவங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. சில பேர் அவங்க என்ன கேட்குறாங்க, ஏன் நான் இதெல்லாம் பண்ணோம், நான் நார்மல் வண்டி மாதிரி நான் எடுத்து சாவி போட்டோமா, யூனிவர்சல் கிக்னா 3 கிக்ஸ்னு வாங்க. ஆக்சுவலி இது பண்ணிட்டு 3 வாட்டி கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்ல முடியாதுல்ல இப்போ இதுக்கு அதுக்கு அப்படின்னா ஸ்டார்ட்டே ஆகாது வண்டி. நீங்கள் நார்மலாக வண்டியை எடுத்துகிட்டு சும்மா 2 டிக்கிள் பண்ணி ஸ்டார்ட் பண்ண இந்த வண்டி ஆனால் இது எல்லா வண்டியும் சொல்லல. ரோட் கிங் லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக் ரோட் கிங் வண்டி லேட்டஸ்ட் வண்டி இருக்கலாம், அதெல்லாம் நார்மல் நீங்கள் எதுவுமே பண்ண வேணும். அதே ஸ்டார்ட் ஆயிடும் நிறைய வண்டிங்க. எல்லா வண்டியும் சொல்ல ஒரு வண்டி ஒன்றுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரினா இப்போ போர் சைஸு நம்ம செகண்ட் சைஸ் தேர்ட் சைஸ் ஓடும், வண்டி அதுக்கேற்ற மாதிரி இருக்காது. ஸோ வண்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வண்டி ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு அடாப்டேஷனுக்காக சும்மா ஒரு டிப்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது நினைக்கிறேன்
ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓல்டு பைக்ஸில் ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்குற கேள்வியை நம்ம கண்டிப்பாக வந்து அடுத்த வாட்டி ஷாப் விசிட் பண்ணும்போது எல்லா கேள்வியும் கேட்டு அதுக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிப்போம். அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். ஷாப் படி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.